கடந்த சில மாதங்களாகவே அவன் தன் அப்பாவிடம் ஒரு மாற்றத்தை கவனிக்கிறான். தனக்கு விவரம் தெரிந்த பின்னான இத்தனை ஆண்டுகளிலும் அவரிடம் இதுவரை பார்க்காத ஒரு மாற்றம். அவர் ஏனோ திடீரென்று ஒரு ஆனந்த தவிப்பில் உணர்வின் எழுச்சியில் இருப்பது போல தோன்றியது அவனுக்கு. ஆனாலும் கவனிக்காதது போலவே இருந்தான். அவரும் அவனிடம் சொல்ல முயற்சிக்கிறார் என்று அவனுக்கு தோன்றவே இல்லை. எல்லா ஆண் குழந்தைகளைப் போலவே அவனுக்கும் அவன் முதல் நாயகன் அப்பாவே. அவன் அப்பா கடினமாக பொருளாதார சூழலுக்கு இடையே பள்ளி படிப்பை நன்றாக முடித்து கிடைத்த சிறப்பான மதிப்பெண்களையும் அவர் தந்தை வேலை செய்த முதலாளியின் உதவியிலும் சென்னையின் பெரும் பல்கலையில் பட்டம் முடித்து சில வருடங்களில் அமெரிக்காவுக்கு வேலைக்காக வந்து அங்கேயே மேல் படிப்பு, திருமணம், குழந்தைகள் என்று செட்டில் ஆனவர். 3 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவின் பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றவர். இதுவரை எவ்வளவு பெரிய இன்ப மற்றும் துன்ப நிகழ்வுகளிலும் பெரிய அளவில் உணர்ச்சி வசப்படாத அவருக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரை பார்க்காத ஒரு உணர்வுகள் ஏன் என்று எவ்வளவு யோசித்தாலும் அவனுக்கு விளங்கவே இல்லை. அடுத்த வாரம் அவர் இந்தியா செல்ல இருப்பது குறித்து இருக்கலாம் என்றாலும் அது இப்போதெல்லாம் 2 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் சடங்கு என்ற அளவிற்கு சரளமாகிவிட்டிருந்ததால் அவனுக்கு அதையும் யூகிக்க முடியவில்லை. வார இறுதியில் கொஞ்சம் ஓய்வு கிடைத்ததும் அவரிடம் பேச நினைத்தான். அப்பா, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வரலாமா? எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லா கடிச்சிட்டானுங்க என்றான். அந்நிய மண்ணிலேயே பிறந்து வளர்ந்தாலும் ஓரளவு அவன் இன்னும் சொந்த நாட்டின் மரபுகளை கடைபிடிப்பவனாகவே இருந்தான். ஆனால் அமெரிக்கத்தனமாக எதை செய்தாலும் உடனே தன் அப்பாவிடம் வந்து சொல்லிவிடும் அளவுக்கு நல்ல நண்பனாகவே இருந்தார் அவர். வார இறுதிகளில் மாதம் ஒரு முறையாவது இவர்கள் இருவர் மட்டும் ஷாப்பிங் மால் அல்லது பார்க் சென்று நேரத்தை கடத்திவிட்டு வருவது எப்போதும் செய்வதை. அவர்கள் இருவருக்கும் மட்டுமே ஆன தருணங்கள் என்று அவன் சிறுவனாக இருந்தபோது ஆரம்பித்த பழக்கம் என்பதால் அவன் அம்மாவோ அவன் மனைவியோ மட்டுமல்லாது அவன் குழந்தை கூட அவர்களை தொந்தரவு செய்வதில்லை என்பது அவனுக்கே ஆச்சரியம். வீட்டிலிருந்து 10 நிமிட நடையில் இருந்த பூங்காவிற்கு அருகில் இருந்த அந்த அமெரிக்க காஃபி நிலையத்தில் வழக்கம் போல கடும் கசப்பு காஃபியை வாங்கி கொண்டு பூங்காவிற்குள் சென்று அமரும் வரை அவன் பேசிக்கொண்டே வந்தான். அடுத்த வார அலுவலக நிகழ்வுகளிலிருந்து அடுத்த அதிபர் தேர்தல், பொருளாதாரம், திரைப்படங்கள், புதிதாய் சேர்ந்த வேலைக்கு சேர்ந்த எகிப்திய பெண்ணின் அழகு என்று எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே இருந்தான். அவன் அப்பா புன்னகையுடன் கேட்டுக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு முறையும் அவனுக்கே தோன்றும் பல முறை அவரிடமே அவன் சொல்வதுண்டு, நான் பேசுறத அதிகமா கேட்கறது நீங்க தான்ப்பா, அதே மாதிரி நீங்க அதிகமா கேட்கறதும் நான் பேசுறதுதான் இல்லையாப்பா என்பான். பதில் சொல்லாமல் வாய் விட்டு சிரிப்பான். பூங்காவில் ஆட்கள் அதிகம் இல்லாத ஒரு பகுதியில் 1-2 மஞ்சள் இலைகள் உதிர்ந்து கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்ததும் சில நிமிடங்கள் சற்று தொலைவில் எதிரில் இருந்த குளத்தையும் அதில் இருந்த வாத்துகளையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர் பக்கம் திரும்பாமல் முன்னால் பார்த்தவாறே தெளிவாக ஆரம்பித்தான். லெட் மீ பிரேக் த ஐஸ். சொல்லுங்கப்பா, என்ன நடக்குது? ஏன் திடீர்னு இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப நிலை கொள்ளாம தவிக்கிறீங்க? நீங்க ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. அம்மாவுக்கும் ஷைலுவுக்கும் கூட ஏதோ வித்தியாசம் தோணுதுன்னு சொன்னாங்க. சொல்ல வேணாம்னா கேட்கல, ஆனா ரொம்ப கியூரியஸா இருக்குப்பா என்றான். சிறிது நேரம் எந்த பதிலும் வராது போகவே அவர் புறம் திரும்பி அவர் கைகளை தலைக்கு பின்னால் கட்டி கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். முகம் முழுதும் சந்தோஷ அலைகள். கேட்டவுடன் பொம்மை கிடைத்த குழந்தை போல, காதலியிடம் முத்தம் வாங்கிய இளைஞனை போல, பிறந்த வீட்டிலிருந்து பட்டுப்புடவை கிடைத்த பெண்ணை போல அன்றைய மாலையில் முதல் முறையாக வாய் திறந்தார். உனக்கு சஸ்பென்ஸ் நாவல் படம் எல்லாம் பிடிக்கும்ல என்றார். நான் கேட்டது என்ன இவர் சொல்றாரு என்று குழம்பியவாறே, உங்களுக்கு தெரியாதாப்பா? ரொம்ப என்றேன். உன்னால் எவ்வளவு நேரம் சஸ்பென்ஸ் தாங்க முடியும்? தெரியலப்பா, எனக்கெல்லாம் ஒரு நாளே அதிகம். டிஜிட்டல் ஃபோர்டெஸ்ட் புக் சஸ்பென்ஸ் தாங்காம முழு நைட்டும் படிச்சுக்கிட்டு மறுநாள் ஸ்கூல்ல போய் தூங்கி வழிஞ்சேனே, நினைவில்லையா? அதுல இருந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாம் வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லிட்டீங்களே, என்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கலாமா என்றான் சிரிப்புடன். அந்த நிகழ்வுகளை அசை போட்டவாறே, சரி, உன்னால ஒரு சீக்கிரட்டை எத்தனை நாளைக்கு சீக்கிரட்டா வச்சிருக்க முடியும் என்று இவர் கேட்டார். யோசிக்கிறேன், கஷ்டம்பா, யாருக்கிட்டையாவது சொல்லிவிடுவேன். ரொம்ப சீக்கிரட்டா இருந்தாலும் ஆபீஸ்ல யாராவது அந்த சீக்கிரட்டுக்கு சம்மந்தமே படாத ஆளுங்க கிட்ட டீட்டெயிலா சொல்லாம அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவேன். என்கிட்ட எல்லாம் சீக்ரெட்ஸ் தாங்காது என்று சொன்னான். அடுத்த சில நிமிடங்களில் அவர் பேச காத்திருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவரே கேட்டார்,
என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு ரொம்ப நெருக்கமாக 2 பேர் யாருன்னு உன்னால் சொல்ல முடியுமா என்றார். உடனே சொல்லுவேன், ஆர்கேசி அங்கிளும் என் பிரியமான மாமனாரும் தான். எனக்கு தெரிஞ்சு என் சின்ன வயசுல இருந்து உங்கள் 3 பேரையும் வேற வேற ஆளுங்கன்னு பிரித்து பார்க்க முடியல என்றான். அது தப்புன்னு சொன்னா ஒத்துக்குவியா என்று இவர் சொன்னார். வாட் என்று கேட்டான். நிஜந்தாண்டா, சேலத்தில் படிப்பை முடிச்சுட்டு உன் தாத்தா அப்போ வேலை செஞ்ச கடை முதலாளி புண்ணியத்தில் சென்னைக்கு படிக்க வர வரைக்கும் நான் சேலத்தை விட்டு அதிகம் வெளியே போனதே இல்லை. சென்னை புதுசாக இருந்தாலும் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்த எனக்கு எல்லாமே புதுசு தான். படிப்புன்னு வெளி உலகம் தெரியாமல் எந்த நேரமும் இருந்தவனை ஒரு இயல்பான மனுஷனாக மாற்றினது என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் தாண்டா. பார்த்தசாரதி, பாசான்னு கூப்பிடுவோம், மணிகண்ட, மணிம்போம். இது வரைக்கும் இவங்க 2 பேரையும் பற்றியும் சொன்னதே இல்லையே. உங்கள் காலேஜ் குரூப் ஃபோட்டோ காட்டினப்ப கூட இவங்களை அடையாளம் காட்டினதே இல்லையே. இவனுக்கு பதில் சொல்லாமல் அவர் தொடர்ந்தார். டீனேஜில் கிடைக்கிற எந்த ஒரு புது மனிதர்களோட உறவும் சாகும் வரைக்கும் மறக்க முடியாதுடா. பெரும்பாலானவங்க அந்த வயசில் வர்ற காதலி அல்லது காதலனை மட்டுமே மறக்க முடியுங்கிறதுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் அப்போ கிடைக்கிற உறவுகள், அது நண்பர்களாக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸர்களாக இருக்கலாம், டெய்லி சாப்பிட்ற மெஸ் ஓனராக இருக்கலாம், ரெகுலராக போகிற பஸ் கண்டக்டராக இருக்கலாம், எல்லாமே நம்ம மனசோட ஒரு மூலையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தத்துவமோ என்று சிரித்தான். அவரும் சிரித்தவாறே, பாசாவும் மணியும் நானும் ஒரே கிளாஸ், ஆனால் ஹாஸ்டலில் ஒரே ரூம் இல்லை. 2வது வருஷம் படிக்கிறப்ப கேட்டு மாற்றிக்கிட்டு ஒரே ரூமுக்கு வந்தோம். எப்படி அமைஞ்சோன்னு தெரியல. சொல்லி வச்ச மாதிரி 3 பேருக்கும் ஒரே ரசனை, ஒரே யோசனை. பசங்க எல்லாம் எங்களை மும்மூர்த்திகள்னு கிண்டல் அடிப்பாங்க. ஒரு தடவை எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் மும்மூர்த்திகளாவது ஆக்கல், காத்தல், அழித்தல்னு வேற வேற தொழில் செய்யறாங்க. இவங்க 3 பேரும் காலேஜில் முடிச்சு வேலைக்கு கூட ஒரே மாதிரி தான் போவானுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் இருந்தோம். 3 பேரும் வேற வேற ஊரில் இருந்து வந்தவனுங்க. பாசா உள்ளூர்காரன், அப்பா நல்ல பணக்காரர். அப்பவே பாரிஸ் கார்னரில் ஹோல்சேல் துணிக்கடை வச்சிருந்தார். ஆனாலும் அவன் வீட்டில் இருந்தா படிக்க மாட்டான்னு ஹாஸ்டலில் விட்டுட்டார். மணி மதுரைக்காரன், என்ன மாதிரியே தான், சுமாரான குடும்ப பின்னணி. அவர் பேசும்போது அவரிடம் இருந்த மகிழ்ச்சி இதுவரை அவரிடம் காணாதது. 4 வருஷம் ஒன்றா இருந்தோம். ஒரே ரூமில் தங்கி ஒரே கிளாஸில் தண்ணி அடித்து, நம்ப முடியல, நடுவில் 1 வருஷம் தண்ணி அடித்து எல்லாம் இருந்திருக்கேன். ஒரே பொண்ணை சைட் அடித்து எக்ஸாமுக்கு முந்தின 1 வாரம் குரூப் ஸ்டடி நைட்டாக படித்து என்னோட ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அவனுங்க இருந்திருக்கானுங்க. திடீரென அமெரிக்கா பல்கலையில் அவன் தங்கி படித்த ஹாஸ்டல் நினைவுக்கு வந்து அவர் மீது பொறாமையாக வந்தது அவனுக்கு. ஒவ்வொரு லீவுக்கும் 1 வாரம் அவனுங்க சேலம் வருவானுங்க, 1 வாரம் மதுரை போவோம். நினைச்சப்ப எல்லாம் மெட்ராஸில் பாசா வீட்டுக்கு போவோம். 3 வீடுகள்லையும் நாங்கள் 3 பேருமே போடாத ஆட்டமே கிடையாது என்று சொல்ல ஆரம்பித்தார். இவன் என்று சொன்னான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எல்லா விஷயத்திலையும் நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவோம். பசங்க ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட வருவானுங்க. சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் 3 பேர் கொடுக்குற சொல்யூஷனும் ஒரே மாதிரி இருக்கும். அதை வச்சு நிறைய காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க எங்கள் செட்டு பசங்க. சிரித்து விட்டு சில நிமிடம் அமைதியானார். லாஸ்ட் இயர்ஸில் காலேஜ் முடிக்க இன்னும் 3 மாதம் இருக்குன்னு ஆனப்போ தான் ஒரு மாதிரி உரைக்க ஆரம்பித்தது. அவர் குரல் முழுக்க மாறி இருந்தது. என்னதான் 4 வருஷம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாலும் வெளியே போய் வேலை தேடி செட்டில் ஆகணுங்கிறது பெரிய விஷயமா தோணுது. பாசாவுக்கு பிரச்சனை இல்லை, அவனே வேலைக்கு போக நினைச்சாலும் முடியாது. வீட்டுக்கு ஒரே பையன், அவன் அப்பாவுக்கு அப்புறம் பிஸ்னஸ் அவன் மட்டும்தான் பார்த்தாகணும். நானும் மணியும் வேலை தேடி அலைஞ்சாகணும். அதுக்கு நடுவில் எப்படி 3 பேரும் பார்த்துக்காம பேசிக்காம இருக்க முடியும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. 3 பேருக்குமே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. சொல்ல போனா இவனுங்க கூட பழக்கமே இருந்திருக்கா வேண்டாமோ என்று யோசிச்சேன்னா பார்த்துக்கோயேன். அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். காலேஜோட கடைசி வாரத்துல தான் ஒரு நாள் மணி அந்த ஐடியா கொடுத்தான். காலேஜை விட்டு வெளியே போனா எப்படி இருந்தாலும் வாழ்க்கையோட சூழல் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரி இழுக்க தான் போகுது. என்னதான் திறமை இருந்தாலும் அடுத்த 4-5 வருடங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் குடும்பம், குழந்தைகள்னு செட்டில் ஆக வேண்டி இருக்கும். அதுக்கு நடுவில் எங்களுக்குள்ள பார்த்துக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்க போகுது. அதனால் அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு நாம் மீட் பண்ணாமலேயே இருந்தா என்ன என்று கேட்டான். இன்ட்ரெஸ்டிங் என்று சொன்னான்.
எத்தனை வருஷம்னு பேசுகிறப்ப தான் 3 பேரும் ஒரே மாதிரி ஒரு 30-40 வருஷம் கழித்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கொண்டோம். கடைசியில் 40 வருஷம் கழித்து மீட் பண்ணலான்னு முடிவாச்சு. இந்த 40 வருஷமும் அடுத்தவன் எப்படி இருப்பான், வேலை கிடைச்சிருக்குமா, கல்யாணம் ஆகி இருக்குமா, எத்தனை குழந்தைகள்னு எந்த விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணவே இல்லை. இத்தனை நாளாக ஒவ்வொரு நாளும் அவங்கள நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அவங்கள பற்றி எதுவுமே எனக்கு இப்போது வரையும் தெரியாது. ஏன் இப்போ நெட்டில் தேடக்கூடாதாப்பா என்று அவன் கேட்டான். இல்லை, அதுதான் ரூல்ஸே. முதல்ல சஸ்பென்ஸ். அடுத்தவனை பற்றி தெரிஞ்சுக்க கூடாது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவும் கூடாது. 2வது சீக்ரெட், 40 வருஷம் கழித்து நாங்கள் சந்திக்க போகிற கடைசி மாதம் வரை யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆர்சிக்கும் நந்துவுக்குமே போன வாரம் தான் சொன்னேன். நேற்று நைட்டு தான் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். யாராலையும் நம்ப முடியலை. இத்தனை நாளாக இப்படி ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லாமல் நான் வச்சிருக்க முடியும்னு நம்ப மாட்டேங்கிறாங்க என்று சிரிக்க ஆரம்பித்தார். என்னால் நம்ப முடியலப்பா. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொரு நாளும் இப்போவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்க்காம எப்படிப்பா இத்தனை வருஷம் இருந்தீங்க என்று நான் கேட்டேன். லைஃப்பில் ஏதாவது சஸ்பென்ஸ் வேணாமா? 40 வருஷ காத்திருப்பு. ஐ எம் ஸோ எக்ஸைட் என்றார். அடுத்த ஒரு வாரம் வேகமாக ஓடியதாகப்பட்டது. அவன் அப்பாவும் அம்மாவும் இந்தியாவுக்கு சென்றார்கள். அப்பா சந்திப்பு நடக்கும் என்று சொல்லியிருந்த நாளை எண்ணிக்கொண்டே இருந்தான். அவன் அப்பாவை விட அவன் அந்த சந்திப்பை அதிகம் எதிர்நோக்கி இருப்பதாக தோன்றியது அவனுக்கு. அவன் மனைவியும் என்னமோ நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிற மாதிரி தவிக்கிறீங்க என்று கிண்டல் அடித்ததையும் பொருட்படுத்தாமல் அதையே பேசி கொண்டிருந்தான். அடுத்த நாள் கடந்ததும் அவன் அப்பாவின் தொலைபேசி அழைப்புக்காக காத்திருந்தான். வார இறுதியில் அவர் அழைத்தும் அவசரமாக கேட்டான். அப்பா என்னாச்சு, மீட் பண்ணினீங்களா என்று கேட்டான். அவன் அப்பா எந்த உணர்ச்சியும் காட்டியதாக தெரியவில்லை. நேரில் சொல்கிறேன்டா, எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் அங்கே வரதானே போகிறேன் என்று அவர் சொன்னார். அப்பா பார்த்தீங்களா இல்லையா, அதையாவது சொல்லுங்க, எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு என்று இவன் சொன்னான். நான் 40 வருஷம் காத்திருந்திருக்கிறேன். நீ இன்னும் 4 நாள் காத்திருக்க முடியாதா? நேரில் சொல்கிறேன், அது வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் என்றார். குழப்பத்தில் அவன் ஆழ்ந்தான். அடுத்த ஒரு வாரமும் என்ன யோசித்தாலும் அவனால் என்ன நடந்திருக்கும் என்று யூகிக்கவே முடியவில்லை. அப்பாவின் குரலில் மகிழ்ச்சி இல்லை என்று கொண்டாலும் அவர் சோகமாகவும் இல்லை. அதனால் விவகாரமாக எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றே பட்டது. அவர் வருகைக்காக காத்திருந்தான். அடுத்த வார இறுதியில் அப்பாவும் அம்மாவும் வந்தார்கள். வழக்கம் போக வீட்டில் நுழைந்ததுமே பெட்டி பிரிக்கப்பட்டு இது உனக்கு இது உனக்கு என்று இந்திய பொருட்கள் பங்கு பிரிக்கப்பட்டன. எல்லாம் முடிந்து அவரவர் அறைக்கு சென்றதும் அப்பாவும் அவனும் மட்டும் வரவேற்பறையில் தனித்திருந்தார்கள். தவிப்புடன் கேட்டான், இப்போவாவது சொல்லுங்களேன்பா என்று கேட்டான். அவன் புறம் திரும்பியவர் முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் அவருக்கு இல்லை. நீங்க மீட் பண்ணீங்களா இல்லையா என்று அவன் கேட்டான். அமைதியாக சொன்னார். இல்லை என்று சொன்னார். வாட், ஏன்பா என்னாச்சு? நான் போகலை என்று அவர் சொன்னார். பைத்தியமாப்பா உங்களுக்கு, ஏன் போகலை? சற்று சத்தமாகவே கேட்டான். படுக்கை அறையை கதவை திறந்து அவன் மனைவி எட்டி பார்த்தார். சில வினாடிகள் அமைதிக்கு பின்பு அவன் முகம் பார்க்காமல் அவர் மெல்லிய குரலில் சொன்னார், 40 வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய காலகட்டம். அப்போ விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு வைராகியமாக இருந்துட்டாலும் 40 வருஷம் கழித்து அங்கே போக உண்மையை சொன்னால் பயமாக இருந்தது. இந்த 40 வருஷமும் நான் எப்படி அவனுங்களை நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் அவனுங்களும் என்னை நினச்சிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. இப்போ நான் எக்ஸைட் ஆனேன்னா அதே மாதிரி தான் எக்ஸைட் ஆகி இருப்பானுங்க. உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் அந்த ஒரு நாளுக்காக ஊருக்கு வந்திருப்பானுங்க. அவர் குரல் உடைய தொடங்கியது. கண்களில் லேசான கண்ணீர் தென்பட்டதாக எனக்கு தோன்றியது. ஒருவேளை நான் அங்கே போய் பாசாவோ மணியோ 2 பேரில் ஒருத்தனோ அல்லது 2 பேருமோ வராமல் போனால் அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். என்னால் அதை தாங்கிக்க முடியும்னு தோணலடா. அவர் அப்படியே நிறுத்த பேச நான் எழாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் கண்ணீரை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஓரிரு நிமிடங்களுக்கு பிறகு கண்களை துடைத்துவிட்டு எழுந்து அவர் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அப்பா என்றேன். அவர் திரும்பினேன். ஏன்பா நீங்க இப்படி யோசிக்கல? ஒருவேளை அவங்க 2 பேருமா அல்லது ஒருத்தர் வந்திருந்தா நீங்க வராததை வச்சு என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க என்றான். அவர் முகம் மீண்டும் மாறியது. இந்த முறை அவரது உதடுகள் அகன்ற முகம் புன்னகை பூத்தது. புன்னகையுடன் தலையை இடவளமாக ஆட்டியவாறு அவர் அறைக்கு திரும்பி நடக்க ஆரம்பித்தார்.
என்றான்.